ஹலோ மை டியர் மகளே! இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. "நீ சம்பாதிக்கிற ரூ. 1 உன் உழைப்பினால் உருவானதா இருக்கணும். யாரையும் ஏமாத்தி பிழைக்கக் கூடாது" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார கஷ்டப்படுத்தி, யாரையாவது ஏமாத்தி சம்பாதிச்சிருந்தோம்னா, அப்போதைக்கு நம்மகிட்ட அது இருக்க மாரி இருந்தாலும், நம்ம காலம் ஃபுல்லா இருந்தாலும், நம்ம தலைமுறைகள், அடுத்தடுத்து வர சந்ததிகள் அதுக்கான தண்டனைய அனுபவிப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்காக சேர்த்துறோம்னு நெனச்சு நம்ம சேர்த்திட்டு போறது, உங்க கண்ணுக்கு தெரியிறது சொத்தா இருந்தாலும், காசு பணமா இருந்தாலும், ஆண்டவனோட கணக்குல நீங்க எந்த அளவுக்கு சொத்த சேர்த்து வச்சிருக்கேன்னு நெனைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஒருவேளை அது தவறான பாதையில் சம்பாதித்திருந்தால், அது அவங்களுடைய பாவச்சுமைகளாக இருக்குமே ஒழிய, அவங்களுக்கான சொத்தா இருக்காது. பணத்தை தவறான வழியில் இழப்பது குற்றம். தவறான வழியில் தேடுவது பெருங்குற்றம். உழைச்சு சந்தோஷமா சம்பாதிச்சத என்ஜாய் பண்ணலாம். சிந்தித்து செயல்படுவோம்.